மேட்டர் தேவையில்லை, ஒரு ரெவலேஷன் உங்கள் லைஃப்பை அப்படியே தூக்கிட்டு. எளிதாய் சுதந்திரிக்கலாம்னு இவங்க வாயில் எப்படி வந்துச்சு? ஏன்னா இவங்களுக்கு கர்த்தரை பற்றிய எண்ணங்களால் இவங்க நிறைஞ்சிருக்கிறாங்க. விசுவாச ஆவியினால் இவங்க பாருங்க, விசுவாச வார்த்தையை கேட்டு பேசுனீங்கன்னா நீங்க எதனால ஆயிடுவீங்க? விசுவாச ஆவினால நிறைஞ்சிருப்பீங்க. நீங்க இந்த தலையில அப்படியே வலிச்சு விட்டாலும் திருப்பி என்ன பண்ணும்? வளரும். ஏன் தெரியுமா? வேர் உள்ள இருக்கு. அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்தா கூட திரும்பி வந்துடும். அந்த ரூட் உள்ள இருந்துச்சுன்னா திருப்பியும் அது வரும். அப்போ இவங்க பாருங்க, மற்றவங்களுக்கு இவங்களுக்கும் ஃபிசிக்கலி இவங்க பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஆட்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்பிரிட் இஸ் டிஃப்ரென்ஸ். அதனால தான் இவர்கள் வேறே ஆவியை உடையவர்கள் அப்படின்றாங்க. இவங்க ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய இவங்கெல்லாம் ஏனாக்கியர்களை பற்றி பேசினார்கள், ஏத்தியர்களை பற்றி பேசினார்கள். அங்கிருந்து பெரிய பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லாம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக சொல்கிறாங்க. அது இப்படி, இது இப்படி, பங்கு சந்தையின் நிலவரம் இப்படி அப்படி வந்து நிஃப்டி ஹிப்டின்ட்டு எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் காசு ஒன்றும் கையில் இல்லை. இவ்வளோ விவரமாக பேசிட்டு இருக்காங்க. தோத்துட்டு போயிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு, நம்மால் சுதந்திரிக்க முடியும். 14 எல்லாம் சொல்லுங்க. தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறார், ஆகையால் சுதந்திரிப்போம். ஒரு பாருங்க, 100 மேட்டர் தேவையில்லை, ஒரு ரெவலேஷன் உங்கள் லைஃப்பை அப்படியே தூக்கிட்டு. ஏதாவது ஒன்றில் டெப்த் ஆகிட்டீங்கன்னா சூப்பர் ஆகிடும் லைஃப். ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி பாருங்க பார்ப்போம். பிசாசோ சூழ்நிலையோ உங்களை ஜெயிக்கவே முடியாது. ஆமாம்.